இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்க சூர்யா. டுடே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்பு தயார் செய்யும் முறை என்னங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி கடையில் வாங்கும் போது இந்த மாதிரி மேலே ஸ்கின் இருக்க மாதிரி முழுசாக வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து இந்த மாதிரி நாட்டுக்கோழி முழுவதும் ஸ்கின்ல, லெக்ஸில், விங்ஸில் எல்லா சைட்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணாதான் நமக்கு இதை தயார் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நாட்டுக்கோழி குக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு சில பேர் மட்டன் மாதிரி 6-7 விசில் போடுவாங்க. அப்படி போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறதுனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, எப்படி தான் நம்ம பண்ணாலும் பிளட் ஸ்மெல் மாதிரி வரும்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி வரவே வராதுங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முடிஞ்சிருச்சுங்க. இன்சைடில் மட்டும் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிரில் பிளேட் வச்சுக்கோங்க. கிரில் பிளேட் வச்சுட்டு நம்ம மஞ்சள் தூள் தடவிய இந்த நாட்டுக்கோழியை இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா சுட்டுடுங்க. ஸ்கின் இப்போ சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்கின் கொஞ்சம் டைட் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அடுப்பு இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பு இல்லை. உங்கள் வீட்டில் அடுப்பு இருந்ததுன்னா நீங்கள் அடுப்பில் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பில் சுட்டு எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழியை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி தாங்க சாப்பிடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போயிருந்தேங்க. அப்போது ஒரு கடையில் நம்ம குக் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி வாங்கணும். கட் பண்ணி கொடுக்க சொன்னதுக்கு கடைக்காரர் சொன்னார், இல்லைங்கம்மா நீங்கள் கட் பண்ணி வாங்காதீங்க, நான் மஞ்சள் தூள் தடவி ஹீட் பண்ணி கட் பண்ணி தரேன், அப்படி தாங்க இதை சமைக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும்னாரு. அதே மாதிரி அவர் பண்ணி கொடுத்தாரு. குக் பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதுலேருந்து தான் நான் நாட்டுக்கோழி அதிகமாக வாங்க ஆரம்பித்தேன். தேனி, கம்பம், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் கிராமப்புறங்கள்லேயும் நாட்டுக்கோழியை இந்த மாதிரி தான் சுட்டு சமைப்பாங்க. நாட்டுக்கோழியை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா எந்த கடையில் நம்ம வாங்கிட்டு வந்தோமோ அந்த கடையிலே கொடுத்து கட் பண்ணி கொடுக்க சொன்னால் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாட்டுக்கோழி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க ஸ்கின்னோட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம இதை நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இதோட ஹீட் நல்லா குறையட்டும். நாட்டுக்கோழி கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோவில் கடைசியாக போட்டிருக்கேங்க. அடுத்ததை நாட்டுக்கோழியை வச்சு பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க நான் வீடியோ போட போகிறேன். என்னோட டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களோட இன்பாக்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching this video. தினம் தினம் ஒரு சமையல்.